ஓகே buddies, நம்ம வந்து இப்போ ராப்டோரியம் மைனிங் பற்றி வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்குறோம். சிபி மைனிங்னா என்ன பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீடியோவில் போட்டேன். இந்த வீடியோவில் வந்து ராப்டோரியம் பற்றி ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் வந்து வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலி இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் ஐ கேன் ஆல்சோ ஷோ யூ சோலோ மைனிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. பட் சோலோ மைனிங் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள் கைஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ப்ராசஸ் ஒர்க்ஸ், ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் சேக் நீங்கள் பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் கன் பி ப்ராஃபிட்டபிள். ஏன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு மைன். எஸ்பெஷலி இந்தமாரி ஒரு காயின் வந்து இஃப் இட் இஸ் பிகம் லிட்டில் பிட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து சோலோ மைனிங் வில் இம்மீடியட்லி பிகம் அன்ப்ராஃபிட்டபிள். அண்ட் ஆல்சோ யூ மே நாட் வின் எனி திங். நீங்கள் டைரெக்டாக வந்து புல் மைனிங் பண்ணுறது தான் வந்து வில் பி பெட்டர் சாய்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கெட் இன் டு ராப்டோரியம். வெல்கம் டு கிரிப்டோ ராக்லன். ஓகே, ஸோ ராப்டோரியமோட வெப்சைட் இது. ஸோ நீங்கள் கேன் கோ டு raptorium.com. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கிரிப்டோ மைனிங் வெப்சைட்ஸில் வந்து ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்காது. ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்காக இருக்கும். வெரஸ் ஃபர்ஸ்ட் லுக் வந்து திஸ் வெப்சைட் வந்து இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்களோட ஃப்யூச்சர் ப்ராக்ரஸ் என்ன, இவங்க இப்போ வந்து கரண்ட் குவார்ட்டரில் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் என்ன விஷயம் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் ஆக்சுவலி கிவ்ஸ் எம் லாட் ஆஃப் திங்ஸ், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்று வந்து இவங்க எதில் வந்து நிறைய இடத்துல சைட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டஸ்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் சொலேனியம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், தே ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் த சிமிலர் கான்செப்ட். அது வந்து ரஸ்ட் பேஸ்ட். அது அதுலேயும் வந்து தே ஃபோக்கஸ் சேயிங் தட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட். ஆக்சுவலாக வந்து ரியலி வந்து சொலேனியம் வந்து சொலானா வந்து இட்ஸ் மச் மோர் ஃபாஸ்டர் தென் எனி அதர் கிரிப்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பில்டிங் அ சிம்பிள் டு யூஸ். இதில் ஆக்சுவலி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோக்கனைஸ் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸும் வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் கிரியேட் என்எஃப்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் சம் ஆஃப் தி கோர் ஃபீச்சர்ஸ், நிறைய கிரிப்டோ கரன்சிஸோட ட்ரீம் ஃபீச்சர் வந்து இவங்க ஆல்ரெடி இதில் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASIC அண்ட் FPGA ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதனால் வந்து இவங்களோட மைனர்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த அல்காரிதம்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த பிளாக் செயின் வந்து இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ASICs. ASICஸ்ன்றது வந்து அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். அது ஒரு மிஷின். ஸோ அந்த மிஷின் வந்து நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட் அண்ட் பவரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கும் வந்து ரெஸ்பெக்டிவ் மைனிங் காயின்ஸ் வந்து மைன் பண்ணி உங்களுக்கு வந்து வாலெட்டில் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். GPU மைனிங்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு மிஷினில் போய்ட்டு எல்லாத்தையும் கன்ஃபிகர் பண்ணும். இந்த விண்டோஸா இல்லை லினக்ஸ் மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுலேயே வந்து எல்லாத்தையும் கன்ஃபிகர் பண்ணும். வெரஸ் வந்து ASICஸில் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு கன்ஃபிகர் எனி திங். ஸோ FPGA வந்து கிட்டத்தட்ட சிமிலர் கான்செப்ட் தான் அது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து இந்த மைனிங் இந்த காயின் வந்து வச்சு மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் ASIC மிஷின் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ராப்டோரியம் மைனிங் பண்ணுறதுக்கான மிஷின் வந்து பண்ண முடியாது அப்படின்றாங்க. அண்ட் இது ஒரு ஒன் ஆஃப் தி ஹைலைட் பாயிண்ட்ஸாக இருக்கிறதுனால இவங்களோட ஒவ்வொரு அப்டேட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ASIC ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்பாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னேறவும் பார்த்தீங்கன்னா தே ஃபோக்கஸ்ட் ஆன் ASIC ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அப்போ வந்து ASIC மிஷின்ஸ் ஏன் இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஒரு வார்த்தை தான் வந்து கிரிப்டோ கரன்சி, என்டையர் கிரிப்டோ கரன்சி வந்து மக்கள் கையில் இருக்கிறதும் இல்லை வந்து கார்ப்பரேட் அண்ட் கவர்மெண்ட்ஸ் கையில் இருக்கிறதுக்குமான ஒரே ஒரு என்ன சொல்கிறது தடுப்பணைனா இது ஒன்று தான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த ASIC அப்படின்ற ஒரு விஷயம்னால தான் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து, ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் எல்லா விஷயமே வந்து இட் இஸ் ரன் அண்ட் ரூல்டு பை கார்ப்பரேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ். ஸோ மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் மெஜாரிட்டி. வி மேக் த லைக் அரௌண்ட் 99.99% வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்து இட்ஸ் அஸ். ஸோ வெரி 1% தான் வந்து கவர்மெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பாப்புலேஷன் சொல்கிறேன். கவர்மெண்ட்ஸ் அண்ட் கார்ப்பரேட்ஸோட பாப்புலேஷன் வந்து ஜஸ்ட் 1% வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அந்த 1% வந்து கண்ட்ரோல்ஸ் 99%. எதனால் அப்படின்னா வந்து எல்லா ரீசோர்ஸ், எல்லா கேட்வேஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கண்ட்ரோல் பை தம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ASIC அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இந்த மிஷின்ஸை வந்து லாட் கணக்கில் வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து கொடுத்து காசு வாங்குறதுக்கு வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸு, கவர்மெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரெடியாக இருக்கிறதுனால கன்சியூமர் லெவலில் வந்து நம்மளால் வந்து இதை வாங்க முடியாது. ஏன்னா ஒரிஜினலாக கிரிப்டோ காயினோட பேசிக்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேர்ல்ட் கரன்சி. ஏன்னா கிரிப்டோ கரன்சி வந்து இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு எனி கண்ட்ரி. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இருக்குது, அண்ட் அமெரிக்காவில் அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாலும் அது வந்து இட்ஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் தேர்
கண்ட்ரி அவங்களுக்குள்ளார பழக்கத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்க வந்து இந்த கண்ட்ரி வந்து கிவ் கேரண்டி ஃபார் தட் டாலர் வேல்யூ, இந்த டாலரோட வேல்யூ இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த டாலர் வேல்யூ இந்த கரன்சி எல்லாம் சொன்னாலுமே இது வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் ஆகாது. அண்ட் அகெயின் வந்து அடிக்கடி கிராஷ் ஆகும். அண்ட் அதுக்குன்ட்டு ஒரு ஆல்டர்னேட்டே கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு காம்படிட்டிவாக ஒரு கரன்சி கொண்டு வரணும். ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து இந்த கரன்சி வந்து எந்த கண்ட்ரியில் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு தான் கிரிப்டோ கரன்சி. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து கம்மி அப்படின்ற நிறைய கான்செப்டில். ஸோ இப்போ என்னென்னா அதில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியோட பேசிக் இந்த ஃபண்டமெண்டல் க்ரஸ்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கரன்சி ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், அண்ட் ஆக்சுவலி இட்ஸ் ரன் பை த பீப்புள். அது வந்து கரன்சி வந்து மக்களுக்கானது, மக்களே உருவாக்குறது, மக்களே வந்து ரன் பண்ணுறது. பேங்க்ஸ் வந்து மக்கள் கையில் இருக்கணும் அப்படின்றது தான் கிரிப்டோ கரன்சியோட ஃபண்டமெண்டல்ஸே. ஸோ இப்போ என்னென்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் ASIC அண்ட் FPGA. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து இப்போ வீட்டில் உட்காந்து ஒரு GPUவோ CPUவோ வச்சு மைண்ட் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை ஒரு ஒன்று ரெண்டு ASIC வச்சு மைண்ட் பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து வி பார்ட் ஆஃப் திஸ் டீசென்ட்ரலைஸ்ட் எக்கனாமி. இப்போ இதே வந்து இந்த ASICஸை வந்து பெரிய கம்பெனிஸ் வந்து தே ஹேவ் மோர் மணி பவர். ஸோ அப்போ டைரெக்டாக மேனுஃபேக்சர்லேருந்து வர 1000 மிஷின் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500-700 மிஷின் வந்து ஒரே கம்பெனி வாங்கிடும். ஸோ இப்போ என்னென்னா அந்தளவுக்கு பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இண்டிவிஜுவல்ஸ்ட்டு விற்கிறதுக்கு பதிலாக கம்பெனிஸ்ட்டை விற்கணும் அப்படின்றதுலாம் அவங்க மும்பரமாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து தே கெட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் தே டென் டு அக்யூமுலேட் லாட் ஆஃப் ASIC. அந்தமாதிரி நிறைய ASIC மிஷின்ஸ் அவங்க அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 51% விஷயம் இருக்குது. இது என்னென்னா கிரிப்டோ கரன்சியில் வந்து ஆன் அண்ட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிரிப்டோ கரன்சிலும் ஒரு காமனான ஒரு விஷயம் வந்து இந்த 50% டபுள் ஸ்பெண்டிங் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது தான் அது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே இவங்களும் கொடுத்துருக்காங்க. இதுபடி வந்து இப்போ நீங்கள் வந்து மொத்தமாக 10 பேர் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து மைண்ட் பண்ணிருக்கீங்க, பிட்காயின் மைண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதில் 5 பேர் வந்து முடிவு பண்ணுறாங்க. லெட்ஸே 6 பேர் மெஜாரிட்டி வந்து முடிவு பண்ணுறாங்க அவங்க வந்து கிரிப்டோ கரன்சி வந்து சேஞ்ச் பண்ணணும், ஹேக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தே வில் ஹேவ் த பவர். அது 51% வந்து இஃப் தே டிசைட் டு பிகம் ரோக், அந்த வந்து கிரிப்டோ கரன்சியை ஹேக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தென் தே கேன் டூ இட். பட் அந்த 51% வந்து ஏன் வர முடியல, எந்த கண்ட்ரியாலையும் எந்த கார்பரேட்லையும் வர முடியல, பிட்காயினாக இருக்கட்டும் எத்தேரியமாக இருக்கட்டும் ஏன் வர முடியல அப்படின்னா இப்போ என் வீட்டில் கொஞ்சம் GPUs வச்சு நான் மைண்ட் பண்ணிருக்கிறேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் பண்ணிருக்காங்க, நம்ம பார்க்குற வியூவர்ஸ் எத்தனையோ பேர் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அப்படின்றதுனால இந்த மெஜாரிட்டி இந்த ரெகுலர் கன்சியூமர் மக்கள் வந்து நிறைய பேர் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால வந்து ஒரே ஒரு கம்பெனியோ இல்லை ஒரே ஒரு கவர்மெண்ட்டோ வந்து 51% வந்து வரவே முடியாது. ஸோ அதனால் வந்து இது டீசென்ட்ரலைஸ்டு, அதனால தான் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து சேஃபாக இருக்குது. இப்போ இந்த ASIC மிஷின்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற காயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் மைண்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து பிட்காயின்ஸ் வந்து நம்ம யாருமே மைண்ட் பண்ண முடியாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே வந்து மைண்ட் பண்ணுறது எத்தேரியம் தான். நீங்கள் நைசாஷில் வந்து மைண்ட் பண்ணாலும் உங்களுக்கு பிட்காயின்ஸாக பே பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து உங்களோட மைனிங் கான்சோலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யுவர் மைனிங் எத்தேரியம். ஸோ எத்தேரியமில் தான் மைண்ட் பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு அவங்க பே பண்ணுறது வந்து பிட்காயின்ஸ். ஏன் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து பிட்காயின்ஸ் வந்து லாட் ஈஸியர் அண்ட் சீப்பர், ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் கம்மி அண்ட் ப்ராசஸிங் டைம் கம்மி. ஸோ அதனால் வந்து பிட்காயின்ஸாக தே பேயிங் பேக். பட் பிட்காயின் நீங்கள் மைண்ட் பண்ணல. பிட்காயின் வந்து நீங்கள் ஒரு மிஷினை வாங்கி வச்சாலும் இட்ஸ் நாட் கோன் பி ப்ராஃபிட்டபிள். ஓகே, எண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ். ஸோ அதனால் வந்து ASIC அண்ட் FPGA ரெசிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் நம்மள மாரி ஆளுங்களுக்கு வந்து குட். ஸோ அதனால் நம்ம இதில் கான்ட்ரிபியூட் பண்ண இந்த ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணோன்னா இட்ஸ் குட் ஃபார் அஸ். அண்ட் ராப்டோரியமோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்கள் ப்ளாகில் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா பிளாக் ஹைட் அண்ட் ப்ளஸ் ஸ்டாம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து ட்ரான்சாக்ஷனில் இருக்கும், ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸில் இருக்கும், ஜஸ்ட் ஆடட் செக்யூரிட்டி அப்படிலாம் சொல்கிறாங்க. மல்டி லாங்குவேஜ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸு இது வந்து நிறைய பிளாக் செயின்ஸ் வந்து பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ். அதாவது லெட்ஸே வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர்னா அது பேஸ் பண்ண பிளாக் செயின்ஸ் மட்டும் தான் யூ மே பி ஏபிள் டு ஒர்க். C++ மட்டும்தான், ரஸ்ட் மட்டும்தான். வேறஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ்னால் டிஃப்ரெண்ட் டெவலப்பர்ஸ் வந்து கேன் ஆக்சுவலி யூஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 51% டபுள் ஸ்பெண்டிங் ப்ரொடெக்ஷன். ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் தி கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த மார்ச் 2021 தான் வந்து இந்த ஃபீச்சர் வந்து ஆக்டிவாக இருக்குது. அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது ரிலேட்டடாக வீடியோஸும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களோட பிளாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராக்ரஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறாங்க. அண்ட் என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து Crypto.com யூஸ் பண்ணுறேன், Coinbase வச்சுருக்கேன் அண்ட் CoinGecko. ஸோ இதுமாதிரி சில எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இட்ஸ் வெரி பாப்புலர்.
அண்ட் ஸோ நீங்கள் யூ கேன் ட்ரை இட் அவுட் கைஸ். இதில் இதெல்லாம் வந்து இஃப் யூ ஹேவ் சம்திங் அண்ட் யூ கேன் யூஸ் திஸ் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இது மூலியமாக வந்து நீங்கள் டேரெக்டாக பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அண்ட் மைண்ட் பண்ணுற டோக்கன்ஸ் வந்து டெபாசிட் பண்ணலாம். ஸோ அதனால் விச் எவர் சூட்ஸ் யூ பெஸ்ட் அதை பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷூர் தட் நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறப்ப உங்கள் கண்ட்ரிக்கு வந்து அவங்க விட்ராவல் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் வந்து எல்லா கண்ட்ரிஸும் விட்ராவல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் லோக்கல் பேங்க்குக்கு வந்து விட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டூல்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் படிச்சுக்கலாம். எப்படி ஹவு டு மைன், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா வாலெட் அண்ட் CPU மைனர் இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் கைஸ் நீங்கள் டவுன்லோட்ஸ் நீங்கள் பண்ணுறப்ப கிரிப்டோ ரிலேட்டடாக எங்கே நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அஃபிஷியல் வெப்சைட்டாக அண்டு லிங்க் கரெக்டாக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஈவன் இந்த லேண்டிங் பேஜை வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி இந்த லிங்க்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு ரோகான ஒரு லிங்க்கோ ஒரு கித்தப் லிங்க்கோ கொடுத்துருவாங்க. நீங்கள் லெஜிட்டிமேட்டுன்னு நினச்சி நீங்கள் பட்டுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் இட் மேபி வைரஸ் வந்து இட் மைட் ஹவ் ஆல்ரெடி காட் இன் டு யுவர் மிஷின். ஸோ அதனால் மேக் ஷூர் தட் யூ ஆல்வேஸ் டெஸ்ட் இட். அண்ட் இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் காயின் வந்து நீங்கள் மைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் காயினை வந்து நீங்கள் இதில் வந்து ரெடிட்லேயோ இல்லை டிஸ்கார்ட்லேயோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்தமாரி ஏதோ ஒரு ஹேக் அட்டம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் அவேர். இப்போ நீங்கள் வந்து இப்போ நைசாஷில் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஈத்தர் மைனில் பண்ணுறீங்க, இல்லை ராப்டோரியமில் பண்ணுறீங்க அப்படின்னா எதில் நீங்கள் பண்ணாலும் அது ரிலேட்டடான டிஸ்கார்டில் வந்து அஃபிஷியல் டிஸ்கார்டில் எப்போவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெடிட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து இம்மீடியட்டாக தெரிஞ்சிடும். அண்ட் இப்போ அதே மாதிரி வந்து வாலெட் இருக்குது. ஸோ நீங்கள் வாலெட் வந்து டெஸ்க்டாப் வாலெட் இருக்குது, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். இல்லைனா வந்து மற்ற வாலெட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஐ திங்க் வந்து ஜெல்கோர் வந்து இட் மே சப்போர்ட்னு நினைக்கிறேன், ராப்டோரியம் சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ திங்க் இது வந்து ராப்டோரியம் லோகோ இருக்கா, பட் ஐ திங்க் ஜெல்கோர் வந்து ராப்டோரியம் சப்போர்ட் பண்ணுதுன்னு நான் கேள்விப்பட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன். ஸோ அது செக் பண்ணுங்கள், மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் கூட வரும். ஸோ இதனால் எதில் வந்து உங்களுக்கு வந்து மொபைல் வாலெட் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் செக் யுவர் வாலெட் பேலன்ஸ் இன் எவ்ரி நவ் அண்ட் தென். ஏன்னா டெஸ்க்டாப்னா ஒவ்வொருத்தரையும் RDPயில் நீங்கள் லாகின் பண்ணணும், ரிமோட் டெஸ்க்டாப்பில் பண்ணி தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மைனிங் சாஃப்ட்வேர். ஸோ மைனிங் சாஃப்ட்வேரில் வந்து திஸ் இஸ் அனதர் திங் கைஸ். ஃப்ளாக் பூல் வந்து உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் லோவாக கொடுக்குறாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மைனிங் எந்த இதில் பண்ணாலும் சரி மைனிங் பூல் ஸ்டாட்ஸில் செக் பண்ணுங்கள். மைனிங் பூல் ஸ்டாட்ஸில் வந்து எது வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நெட்வொர்க் ஹேஷ் ரேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 79.3% வந்து ஹேஷ் ரேட் இருக்குது. which is a risky thing guys. இது செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன் நான். அண்ட் என்ன 51% அட்டாக்குக்கு ஒரு மேஜர் ரீசன் வந்து யாரோ ஒருத்தங்க இந்த 51%க்கு மேலே வந்து ஹேஷ் பவர் ஓன் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூல் வந்து ஃப்ளாக் பூல் வந்து ஆல்ரெடி ஓனிங் 79.3% வந்து ஓன் பண்ணுறாங்க. ஈவன் தோ இவங்க சொல்கிறாங்க வந்து டபுள் ஸ்பெண்டிங் அண்ட் ஆமாம் 51% டபுள் ஸ்பெண்டிங் அட்டாக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து மெஷர்ஸ் எடுத்துருக்கோன்னு சொன்னாலுமே வந்து there is a chance that the attack can happen. இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு மைண்ட் பண்ணிருப்பீங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் வாலெட்டில் பேலன்ஸ் வச்சுருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் வாலெட் பேலன்ஸ் காணா போயிடும். ஸோ அதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் மற்ற பூல்ஸ் இருக்குது. ஸோ மற்ற பூல்ஸையும் நம்ம சப்போர்ட் பண்ணி இதை வந்து எப்போவுமே வந்து ஒரு 51% கீழே வச்சுருக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுதான் வந்து பண்ணணும். ஸோ ஐ வில் பி டூயிங் இதில் இது வேறு ஏதாவது ஒரு மைனிங் பூலை நான் பண்ணி பார்ப்பேன். ஸோ விச் எவர் இஸ் ப்ராஃபிட்டபிள் வில் டூ தட். பட் த ஹோல் பாயிண்ட் இஸ் லைக் திஸ் இஸ் அ ரெட் ஃப்ளாக். ஸோ திஸ் இஸ் நாட் குட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து வாலெட் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மைனிங் எப்படி செட் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தர் வீடியோஸில் வந்து ஒரு 1 வீக் மைண்ட் பண்ணிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ ரெகுலர் கைஸ். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்லாம் பண்ணுங்கள், ஷேர்லாம் பண்ணுங்கள். இந்த சேனல் கொஞ்சம் க்ரோ ஆனால் தான் நான் ஐ கேன் கீப் டூயிங் வீடியோஸ். ஏன்னா இது வந்து இட்ஸ் கிரிப்டோ ரிலேட்டட் ட்ரெக் வீடியோஸ். எதுக்காக நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் பண்ணோம். ஆஸ்க் ரெகுலர்னா ஓகே, நம்ம வந்து ஜஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஈஸியாக ஷேர் பண்ணலாம். வேறு இது வந்து something which I need to spend some time. Yeah, so I need some motivation. Thanks guys and cheers.